நிறைய ஜனங்கள் உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஒரு ட்ரக்குக்கு அடிமையாக இருக்கிறாங்க, குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அது என்ன, இந்த உலகம் அப்படி பண்ணுறது. நமக்குள்ள ஆவியானவர் வரணும், நமக்குள்ள கிறிஸ்து வரணும். நமக்குள்ள கிறிஸ்து இருந்தால் இந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரியத்துக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் கொஞ்சம் நமக்கு சால்வேஷன் கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அப்போ தான் என்ன ஆனா, நான் ரட்சிக்கப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் என்னை வந்து பெற்ற தாய் தகப்பனாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என் சொந்த அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ தான் இந்த தேசத்தை மாற்ற முடியும். முதலாவதாக நான் மாறணும், முதலாவதாக நான் விடுதல் ஆகணும். முழுமையாக நான் விடுதல் ஆகும்போது தான் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் விடுதலை பெற்றுக்கொண்டு நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த அப்புறம் திரும்பி மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பல காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஆனால் தேவன் அவரோட வெளியேறி பெற்ற ரத்தத்தினால வாங்கினால்தான் அந்த வாக்கு தத்துவம் தேவன் நமக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் பிள்ளைங்களா அவர் சாயிலா நம்ம மாறும்போது தான் அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆராதிச்சு அப்போ மட்டும் ஆவியானவர் இல்லை, எப்போதும் ஆவியானவரோட கனெக்டிங் நமக்குள்ள இருக்கணும், எப்போதும் ஆவியானவரோட உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அப்போதான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கனெக்டிங்கில் நம்ம இருக்க முடியும். பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியாது. அந்த பாவம் அப்படின்னு சொன்ன அடிமைத்தனத்தை நம்ம ஆண்டவர் விடுதலாக்குவார். அல்லேலூயா. நான் எப்போ ரட்சிக்கப்படுகிறேனோ, எப்போ அவரை அறிகிறேனோ, எப்போ அவரை விசுவாசிக்கிறேனோ, எப்போ அவரை நான் நம்புகிறேனோ, எப்போ நான் அவரை தேடுகிறேனோ, நான் பேசுறதெல்லாம் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் பரலோகம் கேட்க ஆயத்தம். எப்போ கேட்கும்? கொர்நேலியு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், ஆனா கொர்நேலியோட வாழ்க்கையில நற்கிரியைகள் இருந்தது. என்ன இருந்ததுமா? நற்கிரியைகள் இருந்ததுனால கொர்நேலியு ரட்சிக்கப்படாத மனுஷன் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவதூதன் இறங்கி வந்து, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்கின்ற பதில் வந்தது. அன்னால் பல அவமானங்கள்ல நிந்தைகளில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஈக்குவலண்ட போய் மல்லு கட்டல. மாறாக தேவ சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி கண்ணீர் விட்டு வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை அவள் நம்பி தேவ சமூகத்திலிருந்து புறப்படும் பொழுது அவளுடைய முகம் மாறப்பட்டது. அந்த துக்கத்தை நீங்கி அவள் கடந்து போனதுனால அன்னால் எதை கேட்டாலோ அதை தேவன் கேட்டு கொடுத்தார். ஏன் கேட்கப்பட்டதுன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குவாலிட்டி. கொர்நேலியு கிட்ட ஒரு குவாலிட்டி, தான தர்மங்களை செய்கிறவனா இருந்தான். அன்னாள் இடத்துல ஒரு குவாலிட்டி, எல்லா வார்த்தைகளையும் சூழ்நிலையும் சகித்து துக்கமா இருந்தா கூட அதை வெளிப்படுத்திக்காம தேவ சமூகத்துல வந்து தேவனிடத்துல வெளிப்படுத்தி ஒரு நம்பிக்கையோடு கூட திரும்பினான். மனசே கெஞ்சுறான், தேவனிடத்துல கெஞ்சுறான். எசேக்கியா கண்ணீர் விட்டான். தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, அப்பா உன் நாட்களை முடிஞ்சிச்சு, உன் வீட்டை ஒழுங்கு பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணு, உன் கதை முடிஞ்சிடுச்சு. திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசி பேசல, மதில் புறமாக திரும்பி பரலோக ராஜாவை நோக்கி அவன் கண்ணீர் விடுறான். பா நீங்க கொடுத்த ராஜபாரியத்தை நினைச்சு பாருங்க, என் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, கிரிகளை நினைச்சு பாருங்க, அதுல ஏதாவது மிஸ்டேக் எதாவது இருக்குதா அதெல்லாம் நினைச்சு பாருங்க. நினைவுபடுத்துறார் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை உன் விண்ணப்பத்தை நடந்தது என்ன? முக்கியமான விஷயம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் சரியா இருந்தா நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். மனுஷங்கள இடத்துல போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா என்ன பண்றாங்க? பிளான் பண்ணிக்கங்க, ஆலயத்துல பிளான் பண்ணிக்கங்க, ரட்சிப்புல ஜாகிரதையா இருங்க, குடும்ப ஜெபம் அதிகமா அறிகிறதுக்கு ஏன் உங்களை ஆயுதப்படுத்துங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எப்பேற்பட்ட படிப்பு படிச்சதா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஞான முறையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாபாரத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பேக்ரவுண்டா இருந்தாலும் அது நம்மை வெட்கப்படுத்திடும். ஆனால் நம்மளோட ரட்சிப்பு நம்மை வெட்கப்படுத்தாது.
நம்மளுடைய அபிஷேகம் நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மளுடைய அழைப்பு நம்மை வெட்கப்படுத்தாது. இங்க வேண்டுதல் கேட்கப்படுது. நம்ம பேசினா, நம்ம ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படுது. நான் வேண்டுனா அந்த வேண்டுதல் கேட்கப்படுது. அப்போ உங்களை எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாரு ஆண்டவர், எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாரு பாருங்க ஆண்டவர். என்ன சொல்றாங்க? அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே. இது யாருக்கு நான் சொல்றேன்? ரட்சிக்கப்பட்டு கொஞ்சத்துல உண்மை இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சத்துல உண்மை இருக்கிறவங்களுக்கு, அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தான் இந்த கிருபை. சில பேர் வீட்டில் துவங்கி வீதி முடிஞ்சு பட்டணம் முடிஞ்சு தேசம் முடிஞ்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? தேவனத்தில் வருவாங்க. அவங்களுக்கு கிடையாது. தேவனை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு. சார்ந்து பாருங்களேன், அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி எலும்புவ கூப்பிடலான்னு எலும்புவ, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மறு உத்தரவு. அவர்கள் பேசும்போதே, இன்னைக்கு நாம பேசுறத வீட்டில் ஆளில் கேட்கறதுக்கு வாயமுட எப்போ பார்த்தாலும் கூட இதே பிரச்சனையா இருக்குது இல்லை, எல்லாம் பண்ணி பாருங்களேன். ஏன் பண்ணி பாருங்க சொல்ற அப்படின்னா, இதெல்லாம் நீ பண்ணிட்டு நீ ஜெபிச்சு பாரு, ஏசப்பா எனக்கு இதை ஒரு காலத்தில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஏசப்பா, இதில் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னா அது கேட்கப்படும். தோதுன்னு வருவார், சரி செய்வார், அது நீ பார்ப்ப. இதெல்லாம் செஞ்சு இது செஞ்சா சில பேர் எத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. எத்த உடனே ஹாஸ்பிட்டலும் போவாத, எத்த உடனே தேவ சமூகத்தை பாரு. அவரை காட்டில் ஒரு பரம வைத்தியர் எவருமே கிடையாது. செத்து போனவங்களையே 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பி நிற்க வைக்கிறார் அப்படின்னா, உனக்கு காலில் இருக்கிற பிரச்சனை, இடுப்புல பிரச்சனை, தலையில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியாதா என்ன? அது everything is ready. If you ready, you will see. If you ready, you will get it. If you ready, you will collect it, everything. ஸோ நம்ம ரட்சிப்பு, நம்முடைய ஊழியம், நம்முடைய அபிஷேகம், நம்முடைய அழைப்பு எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும். Give first to God. You will be a best to the world. தங்கள் மாறனும் சமாதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைஞர் சமுதாயம் இன்று எழுந்து நீதியை நாட்டணும். இளைஞர் சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். நம் தேசத்தை உயர்த்தணும். இந்திய நதிகள் யாவும் ஒன்றாய் இணைய வேண்டும் தேவா. பஞ்சம் பட்டினி வெள்ளம் கொடுமை நீங்க வேண்டும் தேவா. கொலை களவுகள் தீவிரவாதங்கள் ஒழிய வேண்டும் தேவா. ஒரு தாய் பிள்ளை இந்திய நாம் என உணர வேண்டும் தேவா. இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. இந்தியரின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Bless India, oh bless India, bless India, Jesus bless India.